ஹலோ காய்ஸ், 10 கோடி நஷ்டஈடு கேட்பேன் என்று நயன்தாரா மீது தனுஷ் காட்டம். அது என்னங்க, இன்றைக்கி என்ன ட்ரெண்டு அப்படின்னா, நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் சண்டையாமுங்க. இந்த சண்டையில் நயன்தாராவிடம் தனுஷ் 10 கோடி, அதாவது நயன்தாரா மீது தனுஷ் 10 கோடி டார்கெட் வச்சுருக்காங்க. அப்படி என்னங்க நடந்துச்சு, வாங்க இன்றைக்கான வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். தென்னிந்தியாவின் முன்னணி நடிகையான நயன்தாரா, இவர் டைரக்டர் விக்னேஷ் சிவனை காதலித்து கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க. இந்த திருமண வீடியோ பிரபல OTT தளத்தில் ஆவணப்படமாக வெளியிட ஏற்பாடுகள் நடந்தன. இந்த ஆவணப்படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியானதுங்க. ஆனால் இந்த ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படக்காட்சிகள், அதாவது 3 வினாடி காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிகிறது. இதற்கு இந்த படத்தை தயாரித்த தனுஷ் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா, நயன்தாராவிடம் 10 கோடி கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதை பார்த்து கொந்தளித்த நயன்தாரா என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, தனுஷை காட்டமாக விமர்சித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இது இந்தியா முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுங்க. இந்த நிலையில் நயன் விக்கி திருமண வீடியோக்குள் அடங்கிய நயன்தாரா பியாண்ட் தி பேரி டேல் என்ற ஆவணப்படம் தயாராகி OTT தளத்தில் வெளியாகும் நிலையில் நேற்று திங்கட்கிழமை சிறப்பு காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த காட்சியில் என்ன அப்படின்னா, தனுஷ் எதிர்ப்பையும் மீறி நானும் ரவுடிதான் படத்தோட காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, சினிமா பயணம், திருமண வாழ்க்கை, குழந்தைகள் குறித்தும் நயன்தாரா மனம் திறந்து பேசியுள்ளாருங்க. நானும் ரவுடிதான் படப்பிடிப்பின் போது டைரக்டர் என்பதையும் தாண்டி நல்ல பையனாக இருக்கிறாரே என்று விக்னேஷ் சிவன் மீது ஈர்ப்பு ஏற்பட்டதாங்க. இது நாளடைவில் காதலாக மாற படப்பிடிப்பு முடிந்த பிறகு விக்னேஷ் சிவனை சந்திக்க நயன்தாரா திட்டமிட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் காதலையும் விக்னேஷ் சிவனிடம் வெளிப்படுத்தி விட்டாங்க நம்ம நயன்தாரா. நயன்தாராவுடைய அம்மாவுக்கும் விக்னேஷ் சிவனை பிடிக்குமாங்க. இதனால் காதல் விரைவில் கைகூடியது, திருமணமும் நடைபெற்றது. இந்த திருமண நிகழ்வை வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் என்று நயன்தாரா ஆவணப்படத்தில் பேசியுள்ளாருங்க. இதெல்லாம் தாண்டி நயன்தாரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னை பற்றி விமர்சனங்களை எதிர்கொண்டு உறுதியான மனநிலையுடன் அதனை நான் கடக்கிறேன். சினிமாவுக்கு வந்தபோது இந்த புகழை அடைவேன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் ஒரு பெரிய உணவு பிரியை, அது பலருக்கும் தெரியாது என்று அதில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் என்னை பற்றி நடிகர்கள் நாகார்ஜுனா, உபேந்திரா, ராணா, டைரக்டர் அட்லி, நடிகைகள் ராதிகா, பார்வதி உள்ளிட்ட பலர் பேசியுள்ளார்கள். ராதிகா ஒருமுறை பேசும்போது தனுஷ் என்னிடம் வந்து, மேடம், விக்கியும் நயன்தாராவும் லவ் பண்ணுறாங்களாம், இதை கூட தெரியாமல் இருக்கீங்களே என்று சொன்னார். அடப்பாவிகளா, இது வேற நடக்குதா என்று நான் சிரித்து வியந்தேன் என்றும் அந்த ஆவணப்படத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தனுஷ் தனது எதிர்ப்பை மீறி ஆவணப்படத்தில் உள்ள 3 வினாடி காட்சிகளை சேர்த்ததற்காக 10 கோடி நஷ்டஈடு கேட்டு வழக்கு என் மீது தொடர்ந்துள்ளார் என்பதை நயன்தாரா வெளிப்படுத்தியிருக்காங்க. இதற்கு நீங்கள் என்ன கருத்துக்கள் சொல்கிறீர்கள் மக்களை? நயன்தாரா செஞ்சது சரிதானா, இல்லை தனுஷ் செஞ்சது சரிதானா என்பதை உங்களுடைய கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் விரைவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.